நான் வந்து டீச்சர். என்னுடைய ஒய்ஃப் தான் டாக்டர், சித்தா டாக்டர். சாருடைய ஸ்டூடெண்ட்டு. வேலுமணி சித்தா காலேஜ்லேயும் அவங்க சார்கிட்ட படிச்சிருக்காங்க. எம்ஆர்பிலையும் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி வர முடியல. அவங்க மதருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்றதால என்ன அனுப்பி வச்சாங்க. நான் வந்து சார் சொன்னதை எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கினேன். எப்படி நான் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் பாடம் நடத்தும் போது கூட இப்போ ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுக்கிறதே கிடையாது யாரும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் நான் வந்து ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் டீச்சர், +1 +2 ஃபிசிக்ஸ் டீச்சரு. நாம் பாடம் நடத்தும்போது ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்குன்னா ஒருத்தருமே நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஆனால் சார் சொன்னதை ஃபஸ்ட்லேருந்து அவர் முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க வீட்டில், நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, சார் சொன்னது இது மாதிரி சொல்லிவிடுங்கன்னு. சாருடைய கருத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் வந்து மணி மைண்டடாக இருந்திருந்தால் இன்னும் இந்த ஏரியாவில் பெரிய பில்டிங் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட பண்ணியிருக்கலாம் இதை வச்சு. ஆனால் அந்த மாதிரி இல்லாத ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு கோயில் சாய்பாபா இதில் வந்து வச்சு இதை நடத்திட்டுருக்கிறாரு. அவருடைய சேவை வந்து ஒரு மிகப்பெரியது. இது இப்போ நிறைய டாக்டர்ஸுக்கு இதை லிங்க் ஏற்படுத்தி எல்லாருமே வந்து அங்கங்கே தமிழ்நாடு இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் லிங்க் வச்சு எல்லா இடத்துலையும் இதை வந்து சிறப்பாக செய்யணும்னு பண்ணிகிட்ருக்கிறார் சேவை மனப்பான்மையோடு. அவருடைய வந்து சேவை வந்து மேலும் மேலும் உயரணும்னு நான் இந்த நேரத்தில் வந்து வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் அவர் வந்து இதில் அந்த மருத்துவத்தை கூட, அதாவது ஜோதிட மருத்துவம்னு அறிமுகப்படுத்தினார். இந்த ஜோதிட மருத்துவம்னா இப்போ நாசாவிலே பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு 5 or 10 years இருக்குது. அது கரெக்டாக எனக்கு இயர் ஞாபகம் வரல. நாசாவில் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க, விழாயன்கோளில் வந்து ஒரு மஞ்சள் நிற படலம் இருக்குது விழாயன்கோளில். அதிலிருந்து வருகின்ற ரேடியேஷன் தான் பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் கருத்தரிக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமீப காலங்களில் தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து ஜோதிடத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விழாயன்கோளுக்கு வந்து புத்திரகாரகன் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஜோதிடத்தில் குரு என்ற ஜூபிட்டருக்கு வந்து புத்திரகாரகன் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கும் அதுக்கெலாம் வந்து அந்த குரு பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சார் வந்து நல்லா அந்த மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் லிங்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த கருத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. எனக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருக்குது. அதனால் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நிறைய லிங்க் இருக்குது மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும். இந்த பயிற்சி மிக அருமையாக இருந்தது. மதிய உணவும் நல்ல சிறந்த முறையில் இருந்தது. அதனால் சாருக்கு வந்து அவருடைய இந்த சேவை வந்து மேலும் உயரணும் அப்படின்னு கடவுளை வேண்டி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.